ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தயிர் வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து உளுந்த மாவை ஆட்டி வச்சாச்சுங்க. நல்லா எண்ணெய் காய வச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சேஃப் வரல தான், பட் ஆனால் வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வடையை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து தண்ணியில் இந்த மாதிரி டிப் பண்ணி நம்ம ஒரு பவுலில் வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வடை ஊறிடும். நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க வடை. தண்ணியில் ரொம்ப நேரமும் ஊற வைக்கக்கூடாது. டிப் பண்ணி எடுத்தாலே போதும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா வடைகளையும் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணி நம்ம வந்து பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே மாற்றி வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா கெட்டி தயிரை நான் வந்து மிக்சியில் வந்து நல்லா அடிச்சுக்கிறேங்க. தண்ணி ஊற்றாமல் 1/2 லிட்டர் தயிர் நான் நல்லா அடித்து எடுத்துருக்குறேங்க. இப்போ நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா தேங்காய், கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா கிள்ளி போட்டு இதை நல்லா தாளிச்சிக்கலாங்க. தாளிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே ஊறிடும். நம்ம தண்ணியில் டிப் பண்ணனால ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நமக்கு ஊறிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நல்லா தூவி விட்டோம்னா போதும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இந்த மாதிரி தூவி சர்வ் பண்ணால் ரொம்பவே அருமையாக இருக்கும். சூப்பராகவும் இருக்கும். மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.